நூல் அறிமுகம் செய்த சுடர் நடராஜன் தோழர் அவருடைய நெருக்கடியான மிக முக்கியமான சமூக செயல்பாட்டாளர். அவரோட நேரம் அப்படி ஒதுக்கி வந்ததே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமையாகவும் அங்கீகாரமும் பார்க்குறோம். ஒரு சிறார் நூல்ல எந்த மாதிரியான புத்தகத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு ஒரு பெரிய தெளிவு இருக்கு. ஏன்னா அவர் மாற்றத்திற்கான ஒரு செயல்பாட்டாளராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு புனைவு வாசிக்கிறோம் அப்படின்னா தனக்குள்ள ஒரு 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 அகமாற்றம் அல்லது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான விஷயமா மட்டும் அது போயிடாம சிறார் இலக்கியத்துக்குள்ளேயுமே வந்து வேடிக்கையான கதைகளை விட்டுட்டு மாற்றத்துக்கான விஷயங்களை வந்து சரியா கண்டுபிடிச்சு அதை குழந்தைகளுக்கு கொடுத்து, அதுவும் முக்கியமா பழங்குடியின குழந்தைகளுக்கு கொடுத்து மூவ்மெண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியானவர் வந்து தொடர்ச்சி எங்கிட்ட பேசிட்டே இருக்காரு, நூல் புத்தகத்தை பத்தி பேசிட்டே இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த நூல் பத்தி சொன்னா சரியா இருக்கும்னு நினைச்சுதான் அவர் நம்ம சொன்னோம். அவர் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. அவர் சொன்ன புத்தகத்தை வந்து இன்னும் கிரவுண்ட் லெவல் கொண்டு போய் கொடுக்கறது சம்பந்தமா அவர் பேசியிருந்தாரு. ஒரு நல்ல செய்தி எங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல வந்து அரசு கல்லர் பள்ளிகள், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து நிறைய பிரிவுகள் இருக்கு. ஆதிதிராவிட நலத்துறை மாதிரி கல்லர் பள்ளிகள் தனியா இருக்கு. அது தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள்ல அது செயல்படுது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நம்ம நோ சொல்லுங்க புக் வந்து லைப்ரரி ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பள்ளிகள்ல உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த நோ சொல்லுங்க புத்தகம் வந்து போகுதுல. இந்த லைப்ரரி ஆர்டருக்குள்ள நம்மளுக்கு தெரியும் வழக்கமா நிறைய அரசியல் நடக்கும். இது அதுக்குள்ள இருந்த ஒரு ஒரு தோழர் அதை பார்த்துட்டு முன் வச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில வந்து அது போய் சேர்ந்திருக்கு. அதையும் தாண்டி புத்தகங்கள் போய் சேரணும்னு நினைக்கிறோம். இதுல விடுபட்ட விஷயமா நானே சொல்லிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இது இந்த புத்தகம் சம்பந்தப்பட்டது இல்ல, சிறார் இலக்கியம் சம்பந்தப்பட்டது. என்னன்னா புத்தகத்தினுடைய மொழி யாராவது கவனிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு குழந்தை வாசிக்குதுன்ற ஒரு நினைப்பு அந்த எழுத்தாளருக்கு வேணும். நான் நம்ம ஒரு வட்டார வழக்குல நம்ம என்ன பண்ணலாம், பெரியவங்களுக்கு என்ன வேணா எழுதிடலாம். ஒரு நக்கீரா வந்து அந்த நிலத்தை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் வாசிச்சு அதை நான் வந்து ஒரு சில வார்த்தையை புரியாட்டியுமே கூட அந்த லைஃப்பை நான் வாழ்ந்து பார்க்கறதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கடணும். ஆனா ஒரு குழந்தை அப்படி செய்யவே செய்யாது. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான மொழியில நம்ம எழுதுறோன்றது கவனம் வேணும். ஸோ அப்படியான ஒரு எளிய மொழிக்காக வட்டார வழக்கும் இல்லாம எழுத்து மொழி இல்லாம ரெண்டுக்கு இடையில வாசிப்பு மொழின்னு ஒண்ணு மாடசாமி முன்வைக்கிறார். எளிமையான ஒரு நான் அம்மாச்சின்னு எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது சென்னையில இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது பாட்டி தான் தெரியாது. ஆனா பாட்டின்னு எழுதிட்டேன்னா அது ரெண்டு மாதிரியான குழந்தைகளுக்கும் அது புரியும். ஸோ அப்ப இதுல ஒரு பெரிய பரிசோதனை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அந்த பரிசோதனை இந்த மாதிரி இந்த புத்தகத்துல நிகழ்த்தி இருக்கோன்றதான் நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். அதனால வந்து அதுல இருக்கக்கூடிய மொழியை வந்து இதை மட்டும் இல்ல, சிறார் இலக்கியம்னு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா புத்தகத்திலையும் மொழியை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, இந்த புத்தகத்தை வந்து ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் நம்ம பிரிக்கும் போது நான் ஃபிக்ஷன்ல கட்டுரைகள் அப்படியே கொடுத்துருவோம். ஆனா இதுல அதையும் பிரேக் பண்ணிடுவோம். எப்படி ஒரு இதழ்ல வந்து எல்லா விதமான விஷயமே இருக்குமோ அதனால இதுல பயிற்சிக்கான பகுதியும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. கட்டுரை தன்மையிலையும் சிலது இருக்கு, கதையும் இருக்கு, விவாதங்கள் இருக்கு. இப்படியான ஒரு ஒரு கலவையா நம்ம தரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இந்த புத்தகத்தை நம்ம செஞ்சிருந்தோம். நோ சொல்றதை பத்தி இதை எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷனா எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் நோ சொல்லாத ஆளு, நோ சொல்ல தயக்கப்பட்ட ஆளு. ஒருவேளை நோ சொல்லியிருந்தா இப்ப தோழர் சொன்ன மாதிரி தாமதமா வந்திருக்க வேண்டியது இல்லை. அங்க ஒருத்தருக்கு நோ சொல்லியிருந்தா நம்ம வந்து முடியாதுன்றத முடியாதுன்னு ஒரு அன்பு நிமித்தமா நம்ம சொல்லாம விட்டுவிட்டேவும் நிறைய விஷயங்கள் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். இந்த இந்த பாப்பாவுக்கு வந்து ஈரல் பிடிக்காது. ஆனா அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறதுனாலேயோ அங்க வந்து ஏதாவது சொன்னவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களேன்றதுக்காக பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் அவங்க மாமா வர வந்து அள்ளி வைப்பாரு, அவங்க பெரியப்பா கொஞ்சம் வைப்பாரு. இப்படியே வச்சு என்ன ஆயிடும்னு கேட்டா அதுக்கு தடவை நோ சொல்லி தப்பிச்சிருக்கலாமேன்னு தோணும். திகட்ட வச்சு வாமிட் வர்ற ஒரு இடத்துக்கு வந்துடும். ஆனா அதுவே ஒரு கை குழந்தை அப்படி பண்ணுமா, பிடிக்காத கொஞ்சம் ஊட்டுனா வாமிட் பண்ணிடும். ஸோ குழந்தைகள் இயல்பாகவே மறுக்கும் திறனோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த உடலே மறுத்துரும். ஆனா வளர வளர நாம வேற ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்து அவங்கள நோ சொல்லாம விடாம ஆக்கிடுறோம். நோ சொல்ல விடாம ஆக்குறது நாம மட்டும் இல்ல, சமூகமும் நோ சொல்ல விடாது, இந்த அரசாங்கமும் நம்மளை நோ சொல்ல விடாது. ஒரு பெரிய அதிகாரி கீழே வேலை பார்க்குறவரை எஸ்ஆர் சொன்னா தான் அவர் கிட்டே இருக்க முடியும். நோ சொன்னா தூக்கி வெளியில போட்டுருவாங்க. ஸோ நோ சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நம்மளுக்கு. அந்த கட்ஸோட குழந்தைகளை வளர்க்கணும்னா நமக்கு முதல் ஒரு பெரிய பயிற்சி வேணும். ஏன்னா அது குழந்தைகளோட உரிமைன்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. குழந்தைய மதிக்கக்கூடியவங்க இந்த புத்தகத்தை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து நம்ம சொல்லுவோம், ஒரு கூட்டத்துல உட்காந்து ஒரு போக்கா பேசுவோம், நம்ம நல்லா இருக்கும் அது. ஆனா ரியல் லைஃப்ல அப்படி இருக்குமா? நானே வந்து வீட்டுல ஏதாச்சும் ஒரு வேலையை கவனமா செஞ்சுட்டு இருக்கும்போது
எங்க பாப்பா அங்கிட்டு இங்கிட்டுமா விளையாண்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா கத்திடுறேன். ஆனால் அதுக்கடுத்து நான் ரியலைஸ் பண்றேன், நான் கூட கூட போய் உட்காந்து பேசுறேன். நான் இது இது ஒரு வகையில நான் வந்து ஒரு பயிற்சியா நான் பாக்குறேன். இந்த இடத்துக்கு நாம நகரணுன்றதா உண்மையை நம்ம பேசணும். ஸோ இந்த புத்தகம் வந்து பெரியவங்களுக்கும் சில அசைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்றத சில வாசகர்களோட அலைபேசி வழியா நான் வந்து அதை நான் உணர்றேன். இப்படியான கூட்டத்தை உருவாக்கி ரொம்ப சின்ன கூட்டமா இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இங்க நடந்திருக்கதான் நான் பாக்குறேன். அனுஸ்தோழருக்கும் எதிரொலிட்டு தோழமைக்கு அனைவருக்கும் எனது நன்றியும் தொடர் நடராஜன் தொடருக்கு எனக்கு பிரியங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 பேர் சொல்லிடுறேன்.